சமீபத்தில் சிறப்பாக ரஷ்ய அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. விளாடிமிர் புட்டின் இந்த தடவை ஜெயிக்க மாட்டார், ரஷ்யாவில் அரசியல் மாற்றம் நிகழும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வழக்கம் போல் விளாடிமிர் புட்டின் தான் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சு முடிச்சுட்டு எல்லா தலைவர்கள் மாதிரியும் தன்னோட ஆதரவாளர்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. இப்போ உலகம் ஃபுல்லாக அந்த ஸ்பீச்சை பற்றி தான் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் ட்ரெண்டாக இருக்குது. எல்லாரும் மனசுலையுமே வேர்ல்டு வார் வந்துருமோ அப்படின்ற எண்ணம் வர வச்சிருக்கு. உண்மையிலே வேர்ல்டு வார் வர்றதுக்கான ஏதாவது வாய்ப்பு இப்போ இருக்கோ, அப்படி வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி அந்த வேர்ல்டு வார் இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் டாக்ஸ் தமிழ். மேற்கத்திய நாடுகள் விதித்த அந்த பொருளாதார தடை காரணமாக ரஷ்ய நாட்டோட மக்களுக்கு தன்னோட நாட்டோட பொருளாதார நிலை வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை கண்டிப்பாக எழுப்பியிருக்கும். அது இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டில் பிரதிபலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரால் ரஷ்ய மக்கள் கண்டிப்பாக மனசில் அமைதி இழந்திருப்பாங்க. அது இந்த ரஷ்ய அதிபர் தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதனால் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு ரஷ்ய மக்கள் மத்தியில் எடுக்கப்பட்டது. அதில் வந்திருந்த ரிசல்ட்டை பார்த்தா மக்கள் புட்டினுக்கு தான் அதிகமாக ஆதரவு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 87% மக்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புட்டின் வாங்கியிருந்த ஓட்டோட சதவீதம் பார்த்தாலும் அதுவே 87 சம்திங் தான் இருந்தது. மொத்தம் 4 பேர் இந்த ரஷ்ய அதிபர் தேர்தலுக்காக போட்டிட்டாங்க. புட்டினை தவிர்த்து மற்ற அந்த 3 போட்டியாளர்கள் வாங்கின வாக்கு சதவீதம் பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமான அளவுக்கு தான் இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புட்டினுக்கு மாற்றாக ரஷ்யாவில் ஒரு தலைவர் வரணும் அப்படின்னா இனிமேல் பிறந்து தான் வரணும் போல். புட்டின் பெற்ற இந்த வெற்றி ரஷ்யாவில் ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் ரஷ்யாவில் அந்த 200 வருஷ வரலாற்றில் யாருமே இவ்வளோ வருஷமாக அந்த பிரசிடென்ட் பதவியில் இருந்தது இல்லையாமா. புட்டினோட வெற்றிக்கு இந்தியா வாழ்த்து சொல்லியிருக்கு, சைனா வாழ்த்து சொல்லியிருக்கு, அதே மாதிரி நார்த் கொரியா வாழ்த்து சொல்லியிருக்கு. நமக்கு வாழ்த்து சொல்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குறை சொல்கிறவங்களும் இருப்பாங்க தானே. புட்டினோட வெற்றியை பார்த்து யூரோப்பும் மேற்கத்திய நாடுகளும் போட்டு பொறிச்சு தள்ளியிருக்காங்க. புட்டினோட இந்த தேர்தல் வெற்றி நாடகமயமானது, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் கேமரூன் அவர் இந்த எலெக்ஷன் நார்மலாக ஒரு நல்ல முறையில் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இது ஒரு நேர்மையற்ற தேர்தல், புட்டினோட ஆட்சியில் நேர்மை எப்படி எதிர்பார்க்க முடியும், நேர்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனக்கு எதிராக இருக்கிற வலிமையான போட்டியாளர்களை புட்டின் சும்மா வருது கிடையாது. தன்னோட அடக்குமுறை ஆட்சியினால் அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் குற்றம் சொல்லி அவங்கள சிறையில் தூக்கி போட்டு இவர் மட்டுமே ராஜாவாக இருக்கிறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்னு நிறையா மேற்கத்திய நாடுகள் குற்றம் சொல்லியிருக்காங்க. புட்டினுக்கு எதிராக பவர்ஃபுல் ஆப்போனண்ட்டாக கருதப்பட்டவர் அலெக்சே நவால்னி. இவர் ஒரு லாயர், ஊழலுக்கு எதிராக போராடுறவர். இவர் ஏதோ ஒரு ஃப்ராட் சம்மந்தமான கேஸில் இவர் தூக்கி உள்ளே போட்டாங்க. இவரோட ஆதரவாளர்களும் இவரோட ஒய்ஃப் யூலியா நவால்னியாவும் எலெக்ஷன் நடக்கிற அந்த பூத்துக்கு போய் புட்டினுக்கு எதிராக பெரிய கோஷங்கள் போட்டு ரஷ்ய மக்கள் விடியலை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி புட்டினுக்கு எதிராக நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் ஒரு பொருட்டாக நாங்கள் கருத மாட்டோம். உலக நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் புட்டினை நிராகரிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ மெசேஜ்லாம் வேற வெளியிட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் தன்னை யார் என்ன குறை பேசினாலும், யார் என்ன தான் பழி போட்டாலும் தன்னை மாற்றுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு புட்டின் இந்த எலெக்ஷனில் நிரூபித்து காமிச்சிட்டாரு. தன்னோட ஆதரவாளர்களை சந்திக்க வரும்போது புட்டினுக்கு பெருத்த கரகோஷத்தோடு எல்லாருமே ஆரவாரம் பண்ணி புட்டின் வரவேற்றாங்க. வந்தோடனே புட்டின் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜெயிக்காதவங்க என்றைக்குமே ஜெயிக்க மாட்டாங்க, அடக்குமுறையை விரும்புகிறவங்கனால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்ய அரசியலை குறை சொல்கிறவங்க, ரஷ்யா எது பண்ணாலுமே அதில் தப்பு கண்டுபிடிக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும். அதை விட்டுட்டு தான் ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கிற மாதிரியான வேலையெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அமெரிக்காவே ஒரு போடு போட்டிருக்காரு. அமெரிக்காவில் நடக்கிறது கேலி கூத்தானது. ஏன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்களே பைடன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. பைடனை ஒரு வலிமை இல்லாத தலைவனாக தான் அமெரிக்க மக்களே பார்க்குறாங்க. அதை தான் புட்டினும் சொல்லியிருக்காங்க. உங்கள் நாட்டு அரசியலில் போட்டிடுறவங்க மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கடுத்து தான் ரிப்போர்ட்டர் நேட்டோ நாடுகள் கூட ரஷ்யா போர் செய்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எது வேணாலுமே சாத்தியம்தான்.
உக்ரைன் நாட்டு போர் வீரர்கள் ரஷ்யாவோட எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தில் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் சரியான பதிலடி கொடுக்காம நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. உக்ரைனுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. உக்ரைன் ஆர்மியில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். உக்ரைன் நாட்டு போர் வீரர்கள் அல்லாத மற்ற நாட்டு போர் வீரர்களும் வந்து இருக்காங்க. அங்கே ஃப்ரெஞ்சு பேசுகிற சவுண்டும் கேட்குது, இங்கிலீஷ் பேசுகிற சவுண்டும் கேட்குது. இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற இதே நிலைமை வந்து நீடிச்சிச்சு அப்படின்னா, வேறு நாட்டு போர் வீரர்கள் ரஷ்ய வீரர்களை தாக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 3 வர்றது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். கண்டிப்பாக வந்து இதை யாருமே விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்லியிருக்காரு புதின். அவர் கேஷுவலாக பதில் சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு உலக நாடுகளுக்கு ஒரு சின்ன பயத்தை கொடுத்துருக்கு. நேட்டோ நாடுகள் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக தன்னோட படை வீரர்கள் வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்னு வந்து முன்னாடி வந்து பேசியிருந்தாங்க. அமெரிக்காவும் வந்து அதுதான் சொல்லியிருந்தது. பிரெஞ்சு அதிபரான இமானுவேல் மேக்ரான் வந்து ரஷ்யா கண்டிப்பாக இந்த போரில் வந்து ஜெயிக்காது, அதே நேரத்தில் நேட்டோ நாடுகளும் வந்து தன்னோட போர் வீரர்களை வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். உக்ரைன் ரஷ்யா போர் வந்து இவ்வளோ நாள் தொடர்ந்து நீடிச்சிட்டே இருக்கிறதுக்கு காரணம் முக்கியமாக அமெரிக்கா யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதனால் அமெரிக்காவை சேர்ந்த யூஎஸ் ரிப்பப்ளிக்கன் செனட்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இலான் மஸ்கோட எக்ஸ்பேஸ் தளத்தில் அவங்க வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போரில் கண்டிப்பாக ரஷ்யா அதிபர் புதின் வந்து இதில் தோக்கவே மாட்டார், அது நிச்சயமான விஷயம். அதுக்காக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த போர் நீட்டிக்கிட்டே போகிற மாதிரி அமெரிக்கா அவங்களுக்கு உதவுறது வந்து சரி கிடையாது அப்படின்னு தான் அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. இதில் இலான் மஸ்க் என்ன சொன்னார்னா, புதின் இந்த போரை விட்டு பின்வாங்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மர்மமான முறையில் கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்காரு. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க போல் எல்லாரும். இதில் வந்து தெளிவாக தெரியுது. வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு ஷாக்கும் கொடுத்துருக்காரு. என்னென்னா உக்ரைனில் பஃபர் ஜோன் போடுறது அப்படின்னு. இந்த பஃபர் ஜோன் போடுறதுக்கு வந்து 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து புதினுக்கு எதிரான ஃபோர்ஸ் வந்து பார்டரை தாண்டி வந்து ரஷ்யாவுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து ரஷ்யாவில் இருக்கிற பெல்க்ரோட் அப்படின்ற சிட்டியில் ட்ரோன் அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போது வேறு நாட்டோட படை வீரர்கள்லாம் வந்து உக்ரைனில் வந்து இறங்கி உக்ரைன் நாட்டு போர் வீரர்கள் மாதிரி வந்து தாக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வர வந்திருக்கா. இந்த மாதிரி வெளியிருந்து வர தேவையான அந்நிய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு பஃபர் ஜோன் போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. உக்ரைனுக்குள்ளேயே முக்கியமான பகுதிகள் எந்த பகுதி மூலமாக ரஷ்யாவுக்கு உள்ளே நுழைய முடியுமோ அந்த மாதிரியான பகுதிகளாக வந்து பிரித்து அங்கே வந்து பஃபர் ஜோன் போடுறாங்க. இது மூலமாக ரஷ்யாவோட படை வீரர்கள் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி வெளியிருந்து எதிர்பாராத தாக்குதல்கள் ஏதாவது ஒன்று வந்தால் கூட சமாளிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு இந்த பஃபர் ஜோன் வந்து போடப்படுது. இந்த பஃபர் ஜோன் அமைக்கிற பணி ரொம்ப சீக்கிரமாக செயல்படுத்தப்படும். உக்ரைனுக்குள்ளே போயிட்டு இருக்கிற மிலிட்ரி ஆப்ரேஷன் வந்து இன்னும் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்கிற மாதிரி வேர்ல்டு வார் 3 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சோன்னா, வேர்ல்டு வார் 2 நடந்ததுக்கான காரணம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் 3 நாடுமே வந்து தன்னோட எல்லையை வந்து பரப்பணும், தன்னோட கொள்கை வந்து ஆசியாவில் யூரோப்லலாம் வந்து பரவ செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் காரணமாக இந்த வேர்ல்டு வார் 2 வந்து வந்தது. இப்போது கிட்டத்தட்ட ரஷ்யா அந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறதுனால தான் ரஷ்யா உக்ரைன் மேலே படையெடுத்து தாக்குதல் நடத்திருக்கு. காரணம் என்னென்னா, நேட்டோ அப்படின்ற அமைப்பே வந்து ரஷ்யாவுக்கிட்ட இருந்து யூரோப் நாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் அமெரிக்காவை வந்து தலைமையாக வச்சு இந்த அமைப்பை வந்து உருவாக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 32 நாடு இது வரைக்கும் இந்த நேட்டோ லிஸ்ட்டில் வந்து இருக்குது. அதில் 2 நாடு தான் யூரோப்புக்கு அந்த சைடு, பாக்கி இருக்கிற 30 நாடுமே வந்து யூரோப் தான், எல்லாமே ரஷ்யா பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ். ஈஸ்டர்ன் ஜெர்மனியை தாண்டி இந்த அமைப்பு வந்து விரிவுபடுத்தப்படாது அப்படின்னு ரஷ்யா கூட இந்த நேட்டோ அமைப்பு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தது. ஆனால் எப்போ உக்ரைன் வந்து நேட்டோ கூட போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிச்சோ அப்போயே வந்து அது வந்து அந்த அக்ரிமெண்ட்டை உடைக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ தனக்கு துரோகம் விளைக்கப்பட்டதாக ரஷ்யா கருதி உக்ரைனை வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒருவேளை உக்ரைன் நேட்டோ கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா அணு ஆயுதங்களை கொண்டு வந்து உக்ரைனில் வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக போர் செய்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக நார்மலாக நம்ம இருக்கிற வீட்டுக்கு வாசப்படிக்கு முன்னாடி பீரங்கி டேங்கரை கொண்டு வந்து நிப்பாட்டினா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அது மாதிரியான சூழ்நிலை தான் ரஷ்யா வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். வேர்ல்டு வார் அட்டாக்னு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நியூக்ளியர் வாராக தான் இருக்கும். ஆனால் எந்த நாடுமே நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணி
அது மூலமாக வர ஒரு மோசமான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு எந்த நாடுமே வந்து விரும்பாது. ஒருவேளை அப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னா சைபர் அட்டாக்கும் பயோ வெப்பனும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. சைபர் அட்டாக் மூலமாக கவர்மெண்ட்டோட வெப்சைட் வந்து ஹேக் பண்ணுறது, மாசடைஞ்ச நீரை வந்து மறுசுழற்சி பண்ணுற அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து ஹேக் பண்ணுறது, இது மூலமாக வந்து கெட்ட தண்ணியை வந்து சுழற்சி பண்ணி நல்ல தண்ணி கொடுக்க முடியாமல் போயிடும். ஏற்கனவே வந்து தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஒருவேளை இப்படி ஒரு நாட்டுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த நாட்டோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிடும். பொருளாதார ரீதியாக வந்து ஒரு நாட்டை மட்டுப்படுத்துறது, சைனா கோவிடை விட்ட மாதிரி வேறு எதுவும் இந்த வைரஸை வச்சு எதிரி நாட்டு மேலே எப்படியோ ஒரு தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஒரு வேளை பெரிய அளவுக்கு வேர்ல்டு வார் மாதிரி போகணும் அப்படின்னா இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு வந்து நம்பப்படுது. இதே மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா டிப்ஸ் அண்ட் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலோ, உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.